إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அகீதாவை படிப்பதுடைய முக்கியத்துவத்தை தொடர் பாடமாக ஜும்ஆவுடைய தினங்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அகீதாவிலே உள்ளடக்கப்படக்கூடிய விடயங்களில் முதன்மையானதாகவும் பெரும்பான்மையான பகுதியாகவும் இருக்கக்கூடியது அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்களான 6 விடயங்களாக இருக்கின்றது. எனவே சஹீஹான அகீதாவை கற்றுக்கொள்கின்ற ஒரு முஸ்லிம் அவரின் மீது கடமையானதாக இருக்கின்றது. ஈமான் என்றால் என்ன என்பதை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய வரைவிலக்கணத்தின் அடிப்படையிலே அவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்ற விடயத்திலே 5 விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றது. ஈமானுடைய வரைவிலக்கணத்திலே 5 விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றது. அதில் முதலாவது அவர் உள்ளத்தால் ஏற்றிருக்க வேண்டும், நாவால் மொழிய வேண்டும், மூன்றாவது உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும். ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு அதிகரிக்கும். 5வது ஈமான் என்பது ஷைத்தானுக்கு அடிபணிவதை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை கொண்டு ஈமான் என்பது குறையும் என்பது இந்த 5 விடயங்கள் ஈமானுடைய வரைவிலக்கணத்திலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இமாமுனா ஆஜுர்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபு ஷரீஆவிலே சொல்கின்ற போது சொல்கின்றார்கள், பாபுன் அல் கௌலு பி அன்னல் ஈமான தஸ்தீகும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹ் லா யகூனு முஃமினன் இல்லா அன் யஜ்தமிஅ ஃபீ ஹாதிஹில் ஹஸாலிஸ் ஸலாஸ். பாடம், நிச்சயமாக ஈமான் என்பது உள்ளத்தால் உண்மைப்படுத்துவதும் நாவால் உறுதிப்படுத்துவதும் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதுமாக இருக்கின்றது. ஒரு மூமினாக மாட்டான் இந்த 3 விடயங்களையும் அவன் தன்னகத்தே ஒன்று சேர்க்காத வரைக்கும் என்று எங்களுக்கு இமாம் ஆஜுர்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். அதே போன்று உலமாக்கள் எங்களுக்கு ஈமான் குறையும் கூடும் என்பதை அடையாளம் காட்டுகின்ற போது அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் 1000 பேருக்கு மேற்பட்ட அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் எங்களுக்கு சொன்ன உபதேசங்களில் ஒரு உபதேசம் தான் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், நிச்சயமாக ஈமான் என்பது அதிகரிக்கும், அதே போன்று ஈமான் என்பது குறையும் என்று சொல்லி. எனவே சகோதரர்களே, ஈமானுடைய தூண்களின் 6 விடயங்களை படிப்பதற்கு முன்னால் முதலாவதாக ஈமானுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் அறிந்திருப்பது எங்கள் மீதுள்ள கடமையான விடயம் என்பதை இதனூடாக அடையாளம் காணுகின்றோம். ஒரு முஸ்லிம் அவன் முஸ்லிமாக மாட்டான், ஈமானை தன்னகத்தை சுமந்தவனாக மாட்டான், இந்த விடயங்களை அவன் அறியாத வரைக்கும் என்பதை இதனூடாக நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். உள்ளத்தால் உறுதி கொள்வதை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி
இன்னும் யார் சத்தியத்தை கொண்டு வந்தாரே வஸத்தக பிஹி இன்னும் யார் அதனை உண்மைப்படுத்துகின்றாரே உலாயிக ஹுமுல் முத்தகூன் அவர்தான் தக்வாதாரி ஆகுவார் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சூரத் ஸுமருடைய 33 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் வஸத்தக பிஹி என்பது அவருடைய உள்ளத்தால் உண்மைப்படுத்துவதாக இருக்கின்றது. அதே போன்று நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யஹ்ருஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி மினல் கைரி மா யஸினு ஷஈரா யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டாரே அவருடைய உள்ளத்திலே ஒரு கோதுமை அளவுக்கேனும் அவரிடத்திலே நலவு ஈமான் என்பது அவருடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் அவர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாமுனா புகாரி இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நாவினால் நாங்கள் இந்த ஈமானை பறைசாற்ற வேண்டும் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாங்கள் மொழிய வேண்டும். அதே போன்று எவைகள் எல்லாம் நாவினால் மொழிய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களே அவைகளை நாங்கள் மொழிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஹ்காஃபுடைய 13ஆம் வசனத்திலே இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் நிச்சயமாக யார் தங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்கின்றார்களே சும்மஸ்தகாமு இன்னும் அதிலே உறுதியாக இருக்கின்றார்களே ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமிர்து அன் உகாதிலன் நாஸ ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ் நிச்சயமாக நான் மனிதர்களோடு போராடுவதற்கு ஏவப்பட்டிருக்கின்றேன். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் யார் நன்னுடைய வாவினால் சாட்சி பகராமல் இருக்கின்றார்களே அது வரைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று உள்ளத்தோடு தொடர்பான அமல்களாக இருக்கக்கூடியது எங்களுடைய தூய எண்ணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நேசிப்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது போன்ற விடயங்கள் உள்ளத்தோடு தொடர்பான அமல்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால் எடுத்து காட்டுகின்றது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அதே போன்று ஈமானிலே உள்ள வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கப்படக்கூடிய விடயம்தான் நாங்கள் எங்களுடைய நாவினால் அமல் செய்வது. உள்ளத்தால் அமல் செய்வது என்றொன்று இருக்கின்றதை போன்று நாவினால் அமல் செய்வது என்பதுதான் அல் குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் போன்ற விடயங்களை நாங்கள் செய்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, நல்லுபதேசம் செய்வது, இவைகள் எல்லாம் எங்களுடைய நாவினால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கின்றன.
அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 41வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுவீர்களாக. எனவே ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் யாரை விളിத்து சொல்கின்றானே அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திருடைய 29வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மூன்றாவது அமலாக உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல் இருக்கின்றது. இது நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், ருக்கூ, சுஜூத், அதே போன்று அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் ஏவின விடயங்களை நோக்கி நடப்பது, ஹஜ் போன்ற விடயங்கள், அதே போன்று பாதையிலே அழுக்கு தரக்கூடிய விடயங்களை நீக்குவது என்ற இந்த அனைத்து காரியங்களும் எவையெல்லாம் ஏவப்பட்டிருக்கின்றதே அவைகள் அனைத்தும் அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கின்றது. இது ஈமானுடைய விடயத்திலே உள்ளடக்கப்படக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். சூரத்து ஹஜ்ஜுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ருக்கூ செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், உங்களுடைய இரட்சகனை வணங்குங்கள், நற்கர்மங்களை செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள் என்று சொல்லி. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஈமான் என்பது நான் அதனை உணர்ந்து அறிந்து விட்டேன் என்றால் அந்த உண்மையான மஅரிஃபத், அறியக்கூடிய தன்மை என்பது என்னுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கும். மறுமை வாழ்க்கையுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்கும். அந்த உறுதியான தன்மை என்னை வெறுமனே வைத்து விடாது, நாவினால் மொழிவதற்கு என்னை உசுப்பிவிடும். இதனால் தான் நாங்கள் காணுகின்றோம் வரலாறுலே, அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகின்றார்கள், ஈமானை பற்றி படிக்கின்றார்கள், விளங்குகின்றார்கள். அதற்கு பின்னால் கஅபத்துல்லாஹ்வின் முன்னிலையிலே வந்து சொல்கின்றார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கின்றேன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நிச்சயமாக முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கின்றேன். இந்த மக்கள் கோத்திரத்திலிருந்து வந்திருக்கின்றேன். இன்னும் அந்த அபூ தர் கிஃபாரி பின்னாலும் அந்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கலிமாவை மொழிவதற்கு உணர்வூட்டினது எது? அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானிய உறுதி. பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை நிலைநாட்டுவதிலிருந்து இறங்குகின்றது, அதனை நிலைநாட்டுவதற்கு முற்படுகின்றார்கள். இதுதான் ஈமான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று என்னை நோக்கி அல் குர்ஆனிய வசனங்கள் அழைக்கப்படுகின்ற போது, ஈமான், நான் ஒரு முஃமின், அல்லாஹ்வுடைய அடிமை, முஸ்லிம் என்கின்ற உணர்வு என்னிடத்திலே வருகின்ற போது என்னுடைய உள்ளத்திலே ஈமானுடைய அதிகரிப்பை, அதனுடைய உறுதித்தன்மையை நான் சிந்திக்க வேண்டும். என்னுடைய நாவால் மொழியக்கூடிய தன்மையை நான் சிந்திக்க வேண்டும். அதே போன்று என்னுடைய உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதை எங்களுடைய ஈமானை பாதிப்படைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அது சில நேரம் எங்களை ஈமானுடைய விடயத்திலிருந்து வெளியேற்றி, இஸ்லாம் என்ற விடயத்திலிருந்து எங்களை வெளியேற்றி நஊது பில்லாஹ் குஃப்ரில். ஈமான் என்றால் அது என்ன என்பது கூட அறியாத மக்கள்களாக இருக்கின்றார்கள். ஈமானுடைய வரைவிலக்கணம் அறியாதவர்களாக வீசுவதை, ஈமானிய ஒளி படர்ந்திருப்பது, வீசுவதை அடையாளம் காண முடியாததாக இருக்கின்றது. ஈமானுடன் அவர்களுடைய உடல் உறுப்புகளிலே ஈமானுடைய விளக்கம் அல்லது ஈமானுடைய நடவடிக்கைகள் அடையாளம் காண முடியாததாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த பயங்கரமான சூழ்நிலை காலத்திலும் கூட நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றேன் என்றால், அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை விட்டும் நான் என்னை தூரமாக்கி இருக்கின்றேன் என்றால், அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் ஈமானை பற்றி படிக்காததான் காரணம். சஹாபாக்கள் சொன்னார்கள், தஆலவ் நுமின் ஸாஅ, வாருங்கள் சொற்ப நேரம் நாங்கள் ஈமானை பற்றி படிப்போம் என்று சொல்லி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூவான ஈமான் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வர்ணித்தார்களே, அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், தஆலவ்
மின் ஸாஆ, வாருங்கள் நாங்கள் சொற்ப நேரம் ஈமானை பற்றி படிப்போம் என்று. அந்த ஈமானுடைய படிப்பு தான் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய நாவிலும் என்னுடைய உடல் உறுப்புகளிலும் ஈமானை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது ஈமானை இன்னும் என்னை தரமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அகிமிஸ்ஸலாத்.